வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா ஆப்கானிஸ்தான் பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஆப்கானிஸ்தானுடைய விவசாயத்துறை அமைச்சர் மவ்லாவி அத்தாவுல்லா ஒமாரி இவர் முதல் முறையாக ஒரு அஃபிஷியல் பயணமாக டெல்லி வந்திருந்தார் ஜூலை 8ஆம் தேதி. வந்த பிறகு அவர் ஒரு மிக முக்கியமான பேட்டி கொடுத்தார். இதில் பிரேக்கிங்காக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு பயணம் இதுதான், ஒரு மிகப்பெரிய வரவேற்பு எனக்கு வந்து கொடுத்திருக்கீங்க, இந்த இடத்துல என்னோட மக்கள் கூட இருக்கிறதா நான் உணர்றேன். ஆப்கானியர்களுக்கும் இந்தியர்களுக்கான மரபணு ஒன்று தான், we are from the same DNA அப்படின்னு அவர் சொன்னது இன்னைக்கு பாகிஸ்தான் தொலைக்காட்சிகளில் அவங்க வந்து கதற வச்சுக்கிட்டு இருக்கு. இனத்துக்கான துரோகிகள் இஸ்லாமியர்களா ஆப்கானியர்கள் இருந்தும் பாகிஸ்தானுக்கு எதிராக போகிறாங்க, இவங்களும் இந்தியர்களும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு கதறல் வந்து கேட்க முடியுது. ஸோ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், தன்னுடைய அப்பா பேரை மீண்டும் மாற்றி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு சேர்ந்தவங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிட்டை பாகிஸ்தான் போட்டுட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் ஆப்கானோட ஒரு மிக முக்கியமான அமைச்சர் இந்தியாவில் வந்து நம்மளோட மரபணு சேம், இப்போ சமயம் வேற மாதிரி இருக்கலாம், அவங்க ஒரு ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமை கடைபிடிக்கிறாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு ஃபார்ம் ஆஃப் இஸ்லாமை கடைபிடிக்கிறாங்க, இங்கே இந்துக்கள் இருக்கிறாங்க, ஒரு மல்டி கல்ச்சரலான ஒரு கண்ட்ரியாக நம்ம இருக்கோம். ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் பார்த்தீங்க அடிப்படையாக மத ரீதியான ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் டிஎன்ஏ ஒன்று அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நாங்களும் இந்தியாவில் இருந்தால் இந்தியர்கள் தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இருந்தால் நாங்களும் வந்தோம் அப்படின்ட்டு அந்த ரீஜனல் குறியீடு இருக்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய இந்த விருந்தோம்பல், அவர் விருந்தோம்பல்னு சொல்கிறது சாப்பிட்றத சொல்ல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களுக்கு மெடிக்கல் விசாஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எஜுகேஷன் விசாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இங்கே வந்து எஜுகேஷன் கற்றுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இங்கே வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பெண்களுக்கு உண்டான கல்வியாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இந்தியா அவங்களுக்கு வந்து என்றைக்குமே ஒன்றா இருந்திருக்கு. தாலிபன்கள் முதல்ல இருந்த காலத்திலேருந்து, பிறகு அவங்க நார்தன் அலையன்ஸ் போன்ற அவங்க இருந்த காலத்திலிருந்து, இன்றைக்கும் மீண்டும் தாலிபன்கள் வரும்போது இந்த ஒரு பண்பு மட்டும் இந்தியாட்ட இன்றைக்குமே மாறினதே கிடையாது. அதை தான் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறாரு, இந்தியாவுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது பீகான் ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நிற்குது ஆப்கானிய மக்களுக்கு அப்படின்றது. இந்த இடத்துல ஒரு விவசாயத்துறை அமைச்சர் வரும்போது ஆப்வியஸாக விவசாயத்தை பற்றி பேசியிருப்பார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% ஆப்கானிய மக்கள் அப்படின்றவங்க விவசாயத்தையும் கால்நடையும் நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ எங்களுடைய விவசாயத்தை நவீனமயமாக்கிறதுக்கு எங்களுக்கு இந்தியாவிட்டிருந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதில் ஸ்பெசிஃபிக்கான சில ரெக்வஸ்ட் வந்து அவர் கொடுத்துருக்காரு. அதாவது நல்ல மகசூல் தரக்கூடிய உயர்தர விதைகள், அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன், டிராக்டர், உழவு கருவிகள் போன்றது. மூணாவது, விதைத்த பொருளை ப்ராசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு சில மதிப்பு கூட்டல் நம்ம சொல்லுவோம், ஃபுட் ப்ராசஸிங். நான்காவது, இதை வந்து சேமித்து கெடாமல் வைக்கிறதுக்கான கோல்ட் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அஞ்சாவது, இதை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கான பேக்கேஜிங். ஆறாவது, இங்கே இருக்கக்கூடிய கால்நடைகளை எப்படி எஃபெக்டிவாக வளர்க்குறது. ஏழாவது, இரிகேஷன் சிஸ்டம். எட்டாவது, ரினியூபிள் எனர்ஜி, சோலார் போன்றது. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா, கோதுமையில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான ப்ரொடக்டிவிட்டி டெக்னாலஜி. இந்த 9 அம்சங்களுமே இந்தியா இப்போ எஃபெக்டிவாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபார்ம் மாடர்னைசேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட ஒரு தனி திட்டமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐஇஎல் சீட்ஸுன்னு சொல்கிறதுக்கு பல விவசாய கல்லூரிகள், சிஎஸ்ஐஆர் போன்ற நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஹை ஈல்டிங், நோய் தாக்குதல் கம்மியாக இருக்க மாதிரி, வறட்சியை தாங்குற மாதிரியான விதைகளெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நிறுவனங்களை ஆப்கானிஸ்தானுக்கு கூப்பிட்றாரு. எதுக்கு? இயற்கை உரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அக்ரி ப்ராசஸிங்கில் இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு சிவராஜ் சிங் சௌகான் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. குறிப்பாக இந்தியாவுடைய சப்போர்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம கோதுமை வந்து அவங்களுக்கு பெரிய லெவலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மக்காசோளம் மற்றும் தக்காளிக்கு தேவையான விதைகள், இது எல்லாமே இங்கேருந்து தான் போயிட்டுருக்கு. நமக்கும் சீதோஷ்ண நிலை ரொம்ப வெப்பமாக இருக்கும், அந்த நாட்டிலையும் வெப்பமாக இருக்கும். ஸோ ஐசிஏஆர்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இவங்க கொடுக்கக்கூடிய புது புது யுக்திகளை அங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய 4வது ஜாயின்ட் கமிட்டி மீட்டிங். ஸோ தாலிபன்கள் வந்த பிறகு
நடக்கக்கூடிய 4வது மிக முக்கியமான சந்திப்பு அப்படின்றத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விவசாயத்தில் அவங்க இந்த சப்போர்ட் வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களுடைய அம்பாசிடர் முஃப்தி நூர் அகமது நூர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு பழமையான கலாச்சாரம், ரெண்டோட டிஎன்ஏவும் ஒன்று தான். மக்கள் டு மக்கள் கனெக்ட் மிஸ் ஆகுது. அரசாங்கங்கள் மட்டும் சந்திக்கிறதுல பெருமளவுக்கு இது கிடையாது. இந்திய மக்களும் ஆப்கானிஸ்தான் வரணும், 2 நாட்டு மக்களும் ஒருத்தர் பழகணும், அந்த கல்ச்சரல் இதுன்றது இருக்கணும். அவர் சொல்லக்கூடியது ஹெல்த் கேரு, எஜுகேஷன், ட்ரேடு, விசா, கனெக்டிவிட்டி. இப்போ கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்றது ஆப்கானிஸ்தான்லேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு எப்படி கனெக்டிவிட்டி கொண்டு வர முடியும்? அது லேண்ட் லாக்டு. ஒன்று பாகிஸ்தான் வழியாக வரணும், இல்லை ஈரான் போய் சபகார் துறைமுகத்து வழியாக வரணும். ஸோ இன்டைரக்டாக அவங்க இன்னொரு விஷயத்தையும் மீன் பண்ணுறாங்க. பாகிஸ்தானை சீக்கிரம் துண்டாக்கி பலுச்சிஸ்தான் வழியாக ஒரு போர்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த பலுச்சிஸ்தான் துறைமுகம் ஆப்கானிஸ்தானோட கண்ட்ரோலில் போய் பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்துலேருந்து, அதாவது கவடார், காசிம் போர்ட் போன்ற துறைமுகங்கள்லேருந்து இந்தியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கான பொருளை தான் அவர் கனெக்டிவிட்டி அப்படின்றத மீன் பண்ணுறாரு. ஏன்னா வேற டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் கொடுக்குறோம். ஆப்கானிஸ்தானே ஒரு பயம் இருக்குது, பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் இருக்குது. நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை பற்றி சரியாக புரிதல் இல்லாமல் ஒரு பிம்பமாக வச்சுருக்கோம். அவங்க மேலே எனக்கு தனிப்பட்ட விமர்சனம் உண்டு. பெண்களை அவங்க எப்படி நடத்துகிறாங்க, பெண்களுக்கான உரிமைகள் என்ன, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீமான சரியா சட்டங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நாட்டோட உறவு அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். சில இடத்த வந்து நம்ம டச் பண்ணாமல் நம்மளோட கல்ச்சர் நம்ம இது பண்ணிட்டு போகிறோம். அவங்களோட கல்ச்சரில் பெண்களுக்கு உண்டான அந்த கல்வி இதெல்லாத்துலேயும் மட்டும் இந்தியா எப்பவும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அது என்ன அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஒரு சென்ட்ரலான பவர்ஃபுல்லான கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. தைரியமாக இந்தியர்கள் வந்து முதலீடு செய்யலாம், இந்தியர்கள் இங்கே வரலாம், சேஃபாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இந்தியாவிலேருந்து யார் வேணாலும் வந்து தைரியமாக முதலீடுகள் செய்யலாம், நீங்கள் எதை கண்டும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற அந்த உறுதிமொழியை கொடுக்குறாரு. ஸோ இந்தியர்கள் இப்போ கொஞ்சம் எல்லை தாண்டி திங்க் பண்ணக்கூடியவங்க ஆப்கானிஸ்தானையும் ஒரு நாட்டை திங்க் பண்ணலாம். அவங்களுடைய தூதரகத்துக்கிட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் எப்படி இஸ்ரேலில் போய் நம்ம ஒரு 2 முறை போய் நம்ம களத்துல இருந்து ஒரு ஆய்வு செய்து ஒரு வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்தோமோ, அதே மாதிரி நிச்சயமாக ஆப்கானிஸ்தானும் நம்ம ட்ராவல் பண்ண தான் போகிறோம். நம்ம டீம் எல்லாம் போயிட்டு அந்த நாட்டோடைய உண்மையாக உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே என்ன இருக்குது, நல்லது கெட்டது அப்படின்றது தெரியும். ஸோ அதற்கான பர்மிஷன் வரணும், நம்ம அரசாங்கத்துலேருந்து கிடைக்கணும். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நடக்குன்றத கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் வார் அப்படின்றது உலக வர்த்தகத்தை பெருமளவு பாதிக்குது அப்படின்றதும், இந்தியா ஆப்கானிஸ்தான் ட்ரேடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த உறவு எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முத்தாக்கி வந்து அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் யூபியில் இருக்கக்கூடிய தியோபந்தி, இந்த தியோபந்தி சித்தாந்தத்தை தான் இன்னைக்கு அந்த நாடு முழுக்க அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த இஸ்லாமிய சித்தாந்தம் அப்படின்றது யூபியில் இருக்கக்கூடிய தியோபந்த் வந்து வந்தது. அங்கே தியோபந்த் போகும்போது கிட்டத்தட்ட 2 லட்சம் இஸ்லாமியர்கள் அவங்க மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க. அதை அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு செய்தியாக வந்துச்சு. இதையுமே நம்ம கவர் பண்ணியிருந்தோம். 2வது, அவங்களுடைய பொருளாதாரத்துறை அமைச்சர் அசிசி அவர்கள் நவம்பர் மாதம் வந்திருந்தார். 3வது, அவங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜலாலி அவர்கள் டிசம்பர் மாதம் வந்திருந்தார். இப்போ அவங்களுடைய விவசாயத்துறை அமைச்சர் ஒமாரி அவர்கள் 2026 ஜூலையில் வராங்க. ஸோ இப்போ நம்மளுடைய காபூலில் இருந்த டெக்னிக்கல் மிஷன், அந்த நாட்டை நம்ம அங்கீகரிக்காதனால, இந்த அரசாங்கத்தை அங்கீகரிக்காமல் இந்தியா இருந்ததுனால அங்கே இருந்த தூதரகத்துக்கு டெக்னிக்கல் மிஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம். இப்போ அதை வந்து ஃபுல்லாக தூதரகமாக ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துக்கு தான் பாகிஸ்தான் மூலியமான அதிகமான ஆபத்து ISIS மூலியமாக வந்துச்சு. பட் அதெல்லாமே முறியடிச்சு அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் செக்யூரிட்டியை போட்டு தாலிபான்கள் இந்தியன் எம்பாசியை ரொம்ப ஆக்டிவாக பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ சமீபமாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன நடந்தது, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானை அதிகமாக வெளியிலிருந்து தாக்கின நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான். அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள அந்த மனநல மருத்துவமனை மீது ஒரு குண்டை போட்டு 170 பேர், 400 பேருக்கும் அதிகமான அப்பாவி பொதுமக்கள், அதுவும் நோயாளிகளை கொன்னதெல்லாம் வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் பாலிசி அப்படின்றது என்கேஜ்மெண்ட் வித்தவுட் ரெகக்னிஷன். ஒரு ரெகனைஸ் பண்ண அரசாங்கத்துக்கிட்ட என்னென்னலாம் இந்தியா செய்யுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்காக செய்வோம், ஆனால் அவங்க அரசாங்கத்தை மட்டும் அவசரப்பட்டு நாங்கள் ரெகனைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது இந்தியாவுடைய ஸ்டாண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலிபான்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ மியான்மரில் இருக்கக்கூடிய இராணுவ அரசாங்கத்தையும் இந்தியா அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க.
இப்போ இவங்களை அங்கீகரிச்ச ஒரே ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா மட்டும்தான் போன வருடம் ஜூலைல. அவர் மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த காமன் பாயிண்ட்ன்றது டிஎன்ஏ. நம்ம எல்லாருமே ஒரு தாய் மக்கள் தான் அப்படின்றத அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போறாரு. இந்த இடத்துல எனிமீஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவம். இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்னா கொண்டு வரதுல. பட் இப்போ அந்த லெவலை தாண்டி இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகுது. ஸோ 2 பேரும் ஒரு தாய் மக்கள் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது 2026 நடந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வார் 2 முறை அது நடந்துச்சு. ஆப்ரேஷன் கசப் ஹில் லக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இது பண்ணாங்க. அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் இவங்களை செருப்படி அடித்து இவங்க வீரர்களை சிறைப்பிடித்து வழக்கம் போல் அவங்களுடைய யூனிஃபார்மை உருவி பேண்ட் சட்டையை உருவி முச்சந்தியில் வச்சு அந்த வெற்றி விழாவை கொண்டாடினாங்கலாம் நம்ம பார்த்தோம். பட் ஆப்கானிஸ்தான் தாலிபன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைட்டர்ஸ், நல்ல ஒரு ஏபிள் ஃபைட்டர்ஸ், வில் பவர் அதிகம். பட் அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் பாகிஸ்தான் இராணுவத்தை வீழ்த்துற அளவுக்கான இராணுவ வலிமை அவங்க கிட்ட கிடையாது. இராணுவ வலிமை வேணும்னா முதல்ல அங்கே பொருளாதார வலிமை வேணும். பொருளாதார வலிமை வேணும் அப்படின்னா விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ அந்த விவசாயம் அப்படின்றது முதல்ல அங்கே செழிக்கணும். அதற்கான வேலைகளை தான் இப்போ அவங்க முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக பாகிஸ்தானுக்கு இப்போ வயிற்றுல புளியை கறக்கக்கூடிய ஒரு செயல் இது. ஏற்கனவே இஸ்ரேல் டெக்னாலஜியை கொடுக்குது, இந்தியா பணத்தை கொடுக்குது, ஆப்கானிஸ்தான் ஆட்களை கொடுக்குறாங்க, இது 3 சேர்ந்து எங்களை வச்சு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனி இங்கேருந்து நம்ம அனுப்பக்கூடிய ஒரு கண்டெய்னரும் இந்த முட்டாள்களுக்கு ஆயுதங்களாக தான் தெரியும். 10 கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னர் ஆயுதம் அனுப்பிச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அது நமக்கு நட்பு நாடு. இனி வரைக்கும் அவங்க காஷ்மீருக்கு தனி நாடு காஷ்மீர் அப்படின்லாம் எந்த ஒரு இடத்துலையும் அவங்க பேசினதும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஷ்மீரை இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளுக்கும் அவங்க ஆதரவு எந்த காலத்துலையும் கொடுத்ததும் கிடையாது. ஸோ சைனா பார்த்தீங்கன்னா சைனாவையும் இது ஒரு மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையோட பார்க்க வைக்குது. ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் 10 நாடுகளில் சைனாவும் ஒரு முன்னோடியான நாடு, ஒரு சூப்பர் பவருக்கு இணையான ஒரு நாடு. ஸோ நீங்கள் வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சீனாவும் நாங்களும் ஒரே மரபணு அப்படின்ற மாதிரியான இதுவோ இல்லை சீனாட்டிருந்து அளவுக்கு அதிகமான வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அவங்க வாங்கல. அவங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஒன்று தேவைப்பட்டது அப்படின்னா இந்தியாவை நோக்கி தான் அவங்க எப்பயுமே வருவாங்க. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தாலிபன்கள் இருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி. ஸோ இப்போ விஷயம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய நினைக்கிறது. இந்தியா இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமான ஒரு சிறு எல்லை இருக்குது, வக்கான் காரிடர், 350 கிலோமீட்டரு. இது ஒரு லைவ் ஒயர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சென்லிங் கவுண்டி அப்படின்னு சொல்லி ஒரு புது ஊரை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க சைனா. அங்கே இருக்கக்கூடிய வெளியில் இருக்கவங்களை கொண்டு வச்சு அந்த எல்லை பகுதியில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ரோடி அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆப்கானிஸ்தானை சைனாவோட நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு, ஸோ தட் பாகிஸ்தானை பைபாஸ் பண்ணுற மாதிரி. இந்த ப்ராஜெக்டை பாகிஸ்தான் எப்பாடுபட்டாவது தடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ரிலவன்ஸ் அப்படின்றது முடியுது. இந்த ப்ராஜெக்டுக்கு எதிராக அமெரிக்காவும் செயல்படும். இந்தியா இந்த ப்ராஜெக்டுக்கான ஆதரவு கொடுப்பாங்க. பிஓகேல சில ட்ரேட் ஆஃப்ஸை இப்போ இவங்க சைனாட்டிருந்து எடுத்துக்கிட்டு. ஸோ கேம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே போகுது. வரக்கூடிய காலங்களில் இந்தியா ஆப்கானிஸ்தான் உறவுன்றது மிகப்பெரிய லெவலில் போகும். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு மீண்டும் நம்ம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது எழுதி வச்சுக்கங்க, அந்த சைட்லேருந்து பாகிஸ்தான் கண்டிப்பாக ஒரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. பாகிஸ்தான் 2 முனை போற சந்திக்க வேண்டிய காலம் இப்போ ரொம்ப நெருங்கி வந்திருக்கு. இன்னொரு டீட்டெயில் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.